அடுத்தது பயணம் போகலாம் அப்படின்னு ஒரு சின்ன ஸ்டோரி. ஒரு காட்டில் வந்துட்டு ஒரு குரங்கு இருக்குது. அது என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு நாள் வண்ணத்து பூச்சை தொட்டு பார்க்கணுன்னு ஆசைப்படுது. அந்த வண்ணத்து பூச்சி பறந்து ஒரு பூவில் போய் உட்காருது. அப்போ குரங்கு வந்து வண்ணத்து பூச்சை போய் தொட்டு பார்க்கணுன்னு ஆசைப்பட்டு கிட்ட போய் தொட போகுது. அது பறந்து போயிடுது. உடனே குரங்கு என்ன பண்ணுது அப்படின்னா, அதை எப்படியாவது தொடணும்னு ஒரு மிதிவண்டியில் வேகமாக போகுது வண்ணத்து பூச்சை தொட்டு பார்க்கறதுக்காக. அப்போவும் அதால் தொட முடியல. அடுத்தது ஒரு பஸ்ஸில் ஏறி வண்ணத்து பூச்சை தொட்டு பார்க்கலான்னு போகுது. அப்போவும் அதால் தொட முடியல. அடுத்தது ட்ரெயினில் ஏறி போகலாம் அப்படின்னு ஒரு ட்ரெயின்லையும் போகுது. அந்த ட்ரெயினில் போயும் அதால் வண்ணத்து பூச்சை தொட்டு பார்க்க முடியல. அடுத்தது அதை விட என்ன வேகமாக போகலாம், கப்பலில் போகலாம் அப்படின்னு கப்பல்லையும் போய் முயற்சி பண்ணி பார்க்குது. அப்போவும் வண்ணத்து பூச்சை அதால் தொட முடியல. அடுத்தது ஃப்ளைட்டில் போய் வண்ணத்து பூச்சை தொட்டு பார்க்கலாம் அப்படின்னு ஃப்ளைட்டில் பறந்து போய் அதை தொட முயற்சிக்குது. இந்த ஸ்டோரியில் என்ன அப்படின்னா, நம்ம வந்துட்டு தினசரி என்ன வாகனங்கள்லாம் யூஸ் பண்ணி ஒரு இடத்துலேருந்து மற்ற இடத்துக்கு போகிறோம் அப்படின்றத குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லித்தரணும். அது மட்டும் இல்லாமல் விரைவாக, இப்போ சைக்கிளை விட எது கொஞ்சம் விரைவாக போகும், பேருந்தை விட கொஞ்சம் விரைவாக எது போகும், ட்ரெயின் போகும். ட்ரெயினை விடனா கப்பலை விட ஏரோப்ளேன். இந்த மாதிரியான வாகனங்கள் வந்து அதிகமாக விரைவாக போகிறதுக்கு என்னெல்லாம் நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்றத நம்ம சொல்லித்தரணும். அடுத்தது வந்துட்டு நம்மளோட வீட்டு மெட்டீரியலில் இந்த வெஹிக்கிள் சார்ட்டை நம்ம யூஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு ஒவ்வொரு வாகனங்களையும் அறிமுகப்படுத்துகிறோம். அது தரை வழியா, வான் வழியா, ஆகாய வழியா அப்படின்றதையும் நம்ம சொல்லித்தரணும். அடுத்தது வந்து இதில் வந்து நம்ம விடுகதைகள்லாம் கேட்டு குழந்தைங்கள ஆன்சர் பண்ண வைக்கணும். இப்போ காலால் மிதிக்க ஓடிடுவான், கையால் பிடிக்க நின்றிடுவான், அவன் யார்? மிதிவண்டி. பறவை போல பறந்திடுவான், விரைவில் சென்று சேர்ந்திடுவான். ஆகாய விமானம். நீண்ட வண்டிக்காரன், நிறைய பெட்டிக்காரன். தொடர்வண்டி. நீலக்கடலில் நீந்திடுவான், நீரில் பாய்ந்து சென்றிடுவான். கப்பல். ஊதல் ஒலிக்க நின்றிடுவான், ஊரை ஏற்றி சென்றிடுவான். பேருந்து. இந்த மாதிரி குழந்தைங்கள நிறைய நம்ம விடுகதைகள் கேட்டு வாகனங்களை கண்டுபிடிக்க வைக்கலாம்.